இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா என்னோட ஜர்னி பர்சனல் ஜர்னின்னு நான் போட ஆரம்பித்த உடனே ஃபுல் ஜர்னி கேட்டிங்க நீங்கள். எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓப்பனாக 100% அவங்களுக்கும் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இதெல்லாம் வந்து மறுக்கப்படாத உண்மைகள். ஸோ அந்த காலகட்டத்தில் அப்படியெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது வில் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து வந்துட்டோம். அதுதான் உண்மை. இது எங்களோட ஹானஸ்டான ஒரு விஷயம் வந்து இதுதான். ஒரு 3-4 கட்டத்தில் கை கழுத்தை பிடிச்சி இருக்கும் போது ஒரு 100 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கலை அப்படின்றப்ப ஆப்ஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்ணி நகர்ந்துட்டாங்க. ரைட்டுப்பா, இதெல்லாம் சொல்லிட்டேன். நீ எல்லா அப்ஸ் அண்ட் டவுனும் ஒரு நாள் வந்து நார்மலாக ஆகிடும். ஒரு மலையில் இறங்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு அகண்ட பசுமையான சோலைகள் தான் இருக்கும். அது மாதிரி தான் எல்லாரோட வாழ்க்கையிலையும் அப்ஸ் அண்ட் டவுன் வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சோலை நம்ம தான் கிடைக்கும். இப்போ நீ எப்படி சேனல் ஆரம்பித்தா, இது உன்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணு. ஓகே, சென்னையில் இருக்கும் போது நம்ம சவுதி வர்றதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஆக்டிவான பர்சன்லாம் கிடையாது. நார்மலாக வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் அந்த ஒரு 2 வருஷம் ஒரு சின்னதாக ஒரு பொட்டிக் மாதிரி வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணப்போ கூட பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே தான் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். என் ஹஸ்பண்ட்டை பேனர் போடணும்னு சொன்னப்போ கூட வந்து அது பண்ணல. நாங்கள் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, தேவைப்படுற இடத்துல கூட நான் எதுவும் பண்ணாமல் அப்படியே ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஃபேமிலி, வீடு, அப்புறம் ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கு, யாராவது வராங்கன்னா ட்ரெஸ் எடுத்து காட்டுறது, இப்படியே போயிடும். பயங்கர சப்போர்ட் ஆள், சொல்லவே வேண்டாம். ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இனிஷியலி நான் ஒரு 10Kக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறமா சின்னதாக ஒரு ஷாப்பாக வந்து வச்சு நாங்கள் இங்கே வரும்போது எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட்காக நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து 2 இயர்ஸ் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வீட்டை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது. ஏன்னா அம்மா இல்லையா, அப்பாவும் தம்பிங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு. பசங்க சின்னதாக இருக்கும்போது தூக்கம் எனக்கு சரியாக இருக்காது. நான் 2.5 வயசு இருக்கும்போது வந்துட்டோம் நாங்கள். தர்ஷனுக்கு 4.5 வயசு. அப்படி இருக்கும்போது எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் நான் இல்லவே இல்லை அந்த 2 வருஷமும். அதுக்கப்புறம் 2018 பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். வீடியோஸ் பார்க்கும்போது நான் அந்த ஜோன்லேருந்து வெளியில் வர ஆரம்பித்தேன். அதனால் வழிகள் எங்கேயும் போகலை. பட் என்ன அடிக்கடி வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஹஸ்பண்ட்டை நான் சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே வந்து ஏன் பண்ணுற, எதுக்கு, என்ன வரப்போகுது, எங்களுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. அப்படி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஃபேஸ்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? ஃபேஸை காமிச்சு பண்ணுறதுல தான் ஒரு ரீச்சிங் இருக்கும். அதனால் காமி அப்படின்னு சொன்னேன். ஒரு யூனிக்னஸ் இருக்கும். நீ ஃபேஸ் காட்டாமல் அப்படின்னா வீடியோலாம் எடுக்க வேண்டாம். வீடியோ வந்து ஸ்டில் மெமரபிள். என்ன அது, மட்டன் சுக்கா. ஆனால் சேனலில் இல்லை, போய் பார்க்காதீங்க. மட்டன் சுக்கா தான் நாங்களோட ஃபஸ்ட்டு சேனல். ஏன்னா யாருக்கும் எப்படி எடுக்கணும்னு தெரியாது. டிசைனாக பாத்திரம் இது போர்ஸ்லைனில் வந்துட்டு அந்த பாத்திரம் வாங்கிட்டோம். நான் ஒரு ஆங்கிளில் பேசுவேன், அந்த ஆர்கியூமெண்ட்லாம் இருக்கும். பட் சில சேனல் ஓனர் தானே அப்புறம் அவங்க சொல்கிறதா நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு வீடியோ எடுப்போம் நாங்கள். அது ஆக்சுவலி என்னோட ஃபீல்டுக்கும் அவங்க வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கும் இப்போ வந்து எங்களுக்கு செட் ஆகிடுச்சு. இவ்வளோ வருஷம் கழிச்சு அந்த டைமில் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். நான் இப்படி சொல்லுவேன், அப்படி சொல்லுவேன், அப்படியே போச்சு. ஆனால் குக்கிங் தான் என்னோட ஃபஸ்ட்டு மோட்டிவ். ஆனால் நான் குக்கிங் வந்து வீடியோ போடலை. நம்மளை 2019 ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் என்னென்ன வேலைகள்லாம் லீலைகள்லாம் பண்ணியிருப்பேன்னு தெரிஞ்சிருக்கோம். அது எல்லாமே இப்போ ஃபுல்லாக புரிஞ்சதால தான் இது ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சோண்டு பேசுவோம், தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வந்து குக்கிங் வீடியோஸ் கொஞ்சம் தான் போட்டிருப்பேன். அதுக்குள்ளவே வந்து எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு, சேனல்லாம் பண்ணுறதுன்னு தெரியாமல் கடகடன்னு வீடியோலாம் மாற்றி கொடுத்து நிறைய பேசுவேன். நிறைய வந்து ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களை கற்றுப்பேன். நான் மைக்ரோபயாலஜின்றதால அது ரிலேட்டடாக திருப்பி கோர்ஸ் எல்லாமே அப்போ கூட சரி, நான் வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசும்போது ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ப்ராப்பராக வந்து நியூட்ரிஷன் கோர்ஸ் எல்லாம் வந்து பண்ண சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலை. பண்ணியிருந்தால் அந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா வெயிட்டை குறைக்கிறதுக்கு எப்படி என்ன பண்ணுறதுன்னெலாம் இப்போ கேட்டுட்டு தான் இருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பேர் வந்து சவுதி தமிழ் மாம் அப்படின்ற பேரில் ஆரம்பித்து இன்றைக்கி நான் வந்து சவுதி தமிழ் மாம் மட்டும் கிடையாது, என்னோடய ஃபேமிலியில் என்னோடய வீட்டில் உள்ள விஷயங்கள் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு 50,000 பேர் வரும்போது ரதி வீடாக மாறிச்சு. இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரதி வீடு அப்படின்ற ப்ளே பட்டனும் உங்கள் எல்லாராலையும், என் ஹஸ்பண்டோட சப்போர்ட், என் குழந்தைங்களோட சப்போர்ட்டாலையும் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராசஸ். நிறைய நாள் நைட்டு நான் தூங்கியிருக்க மாட்டேன் இல்லைங்க. அதாவது சில ஒரு டிப்ஸ் கிடைக்கும் ராதிகாக்கு.
அந்த டிப்ஸு கிடச்சி ஒரு அதை எப்படி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு எப்படி வந்துட்டு அதை க்ரோத் பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இப்போ ஒரு நாள் ஒரு டிப்ஸ் வருதுன்னா அடுத்த வீக் இன்னொரு டிப்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. மறுபடியும் அந்த டிப்ஸ் எல்லா சேனல் என்னப்பா சொல்லுவாங்க அது பேர், அந்த டிப்ஸை எல்லா வீடியோஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாள். நான் சொல்லுவேன் இந்த டிப்ஸு கிடச்சிச்சுன்னா அடுத்த அப்கமிங் வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் சொல்லுவேன் நான். அவள் அதை கேட்க மாட்டாள். அதாவது ஹஸ்பண்ட் எல்லாத்துலேயுமே போடணும்னு சொல்லிட்டு நைட் அண்ட் டே உட்காந்து முடிச்சு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரகிள்லாம் பண்ணி ஒரு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே நான் 5 வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருந்திருக்கேன். பட் இப்போது அந்த அளவுக்கு வந்து என்னோடய ஹெல்த்துமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது அப்படி தான் ஆயிடுச்சு. இங்கே சவுதியில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும். இப்போது என்னோடய கண்டென்ட்டை வந்து நீங்கள் நல்லா வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், யாருமே தனிமை கிடையாது. என்னை வந்து ஃபாலோ பண்ணுற பார்க்குறேன்ல, நான் நிறைய பேர் என்னோட சகோதரிகள் பார்க்குறவங்களாம் வந்து சொல்லுவாங்க, உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது காலையிலே டான்னு ஒரு 5 மணிக்கு ஒரு நோட்டிஃபை அடிச்சிச்சு அப்படின்னா எந்திரிச்ச உடனே ஒரு நிமிஷம் பார்த்த உடனே ஹாப்பியாக அன்னைக்கு வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்பிரேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா என்னோட அனுபவத்தை தான் நான் வந்து கொடுத்துட்ருப்பேன். ஏதோ ஒன்று கொடுக்கணும் காசுக்காகையோ இல்லைனா வந்து வீடியோ போடணுன்றதுக்காகவோ நான் போட மாட்டேன். சில நாள் 2 நாள் கேப் இருக்கலாம், சில நாள் 1 வாரம் கேப் இருக்கலாம், கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், பிளானிங் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் நான் வந்து வீடியோஸ் நிறைய நம்மளோட சேனலில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் இப்போவும் தொடர்ந்து கொடுக்குற விஷயங்களை இனிமே வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் லாஸ்ட் நவம்பர் 2015 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் வீடியோவை கரெக்டாக போடுறதுக்கு. ஸ்டில் அது எனக்கு நான் எடுத்துக்கிட்ட ப்ராமிஸை வந்துட்டு நான் அதை ஸ்டார்ட் பண்ணி இப்போது நான் ப்ளே பட்டன் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அது என்னோடய ஹார்ட் ஒர்க் வந்து இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதனால் ப்ளே பட்டன் காமிச்சிடும் எடுத்து காட்டலாமே. நவம்பரில் ப்ளே பட்டன் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களோட ஆர்டர் இது, இந்த மாதிரி ப்ராப்பர் வீடியோ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ஸ் வந்து விளையாட போயிட்டாங்க, ஈகர்லி வெயிட்டிங். ஹஸ்பண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க எஃபர்ட்ஸ் இஸ் அ மேட்டர் அப்படின்வாங்க. அதோட அர்த்தம் வந்து இன்றைக்கி இது கையில் இருக்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சு. இதையுமே வந்து 1 இயராக ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டெய்லி நினைப்பேன். திடீர்னு ஏதோ ஒரு வீடியோ நமக்கு கண்ணில் படும், 100K அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, என் கண்ணில் வந்து தண்ணி ஊற்றும், அதை நான் வாங்கிட்டா மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது என்னோடய எமோஷன் எப்படி இருக்குன்றது எனக்கே தெரியாது. பட் ஆனால் பல பேரோட வீடியோஸ் வந்து நான் பார்க்கும்போது, நான் 6 வருஷமாக சொல்கிறேன், 6 வருஷமாக வந்து இது என்னோடய பெரிய கனவு. இது ஒவ்வொரு வாட்டியும் வந்து எல்லார் வீடியோவும் பார்க்கும்போது நான் அழுதுருக்கேன். லிட்ரலி வந்து என்னோடய கண்ணில் தண்ணி வந்துடும். மற்றவங்க வாங்குறத பார்த்து அழுதுருக்குறேன். பட் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு வாங்கும்போது ஸ்டன்னாக நின்றுட்டா, கண்ணிலே தண்ணி வரல. உண்மைதான். அது எனக்கு மட்டும்தான் அப்படியா, யாருக்காவது அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2019 சேனல் ஆரம்பித்து கோவிட் எந்த இயர் வந்துச்சு, 2020 கோவிட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு இது வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சரி போதும் இல்லை இது வேணும், 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, ரிலாக்ஸ். நான் ஏன் என் ஹஸ்பண்ட் போதுன்னு சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். அதாவது அந்த டைமில் என்னோட லைஃப்பில் ஒரு டேர்னு, ஒரு பெரிய லாஸ் பார்த்தா மாதிரி என்னோடய அண்ணி ஹஸ்பண்டோட அக்கா வந்துட்டு அதில் உடம்பு முடியாமல் தவறிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்றத எல்லாருமே ரொம்ப வந்துட்டு என்னடா அவங்க பாட்டுக்கு போய் ஜாலியாக காசு சம்பாதிக்கிறாங்க, வீடியோ போடுறாங்க, இல்லை வந்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. 10 வருஷம் ஆக போகுது. பட் வந்து இதில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா தவறிட்டப்ப நாங்கள் வீடியோ காலில் தான் எல்லாமே பார்த்தோம். அது ரொம்ப வந்து பெயினான விஷயம். அது ஸ்டில் என்னாலேயே அதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் போதும் அப்படின்னு சொன்னாங்க, ஓகேங்களா? ஸோ அதை நினச்சி பார்க்கும்போதே இன்னமும் வலிக்குது. அதாவது ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. நமக்கு இங்கே இருந்தால் எல்லாமே கிடச்சிரும். சாக்ரிஃபைஸ், அந்த வாழ்க்கையை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளோட ஃபேமிலிக்காக, அது நம்ம ஃபினான்ஷியலி கொடுத்தாலோ கொடுக்காமல் விட்டு கொடுத்துட்டு வந்தாலோ, நம்ம வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாங்கள் வந்து அன்பு அப்படின்ற ஒரு 3 வார்த்தைக்குள்ளே அப்படியே ஒரு சர்க்கிள் நாங்கள் போட்டுக்கிட்டதால தான் இங்கே நாங்கள் இருக்கோம். இங்கே நாங்கள் இருக்கிறதால தான் நிறைய பேர் வந்து ஹாப்பியாகவும் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம்லே, இந்த கைக்கு கொடுக்குறத இந்த கைக்கு சொல்லிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அதெல்லாம் வந்துட்டு என் ஹஸ்பண்டும் சரி நானும் சரி விட்டு கொடுத்து நிறைய விஷயங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம். போத் என்னோடய ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலிக்காக இருக்கட்டும், என் சைட் ஃபேமிலிக்காக இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணது யாருக்குமே தெரியவே தெரியாது, தெரியப்படுத்தவும் நாங்கள் விருப்பம் கிடையாது. பட் இந்த வீடியோ பார்க்குற என்னோடய ரிலேட்டிவ்ஸ் யாராவது பார்க்குறாங்க, இது சம்மந்தப்பட்டவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் வாழ்க்கையே கொடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நான் வந்து பர்சனலாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் விலகியும் வந்திருக்கேன் என் ஃபேமிலியிலேருந்து. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னியில் கடந்து போகும்போது ஒரு முக்கியமான இடத்துல கூட ஈவன் இன்னும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு வருஷம் முன்னாடி மாமனார் தவறினப்ப சடனாக ஃபோன் வரும்போது எங்களால் இம்மீடியட்டாக ஒரு டிக்கெட் புக் பண்ணி இங்கேருந்து போகிறதுக்கு நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்கேயும் நடக்கும். அதெல்லாம் தாண்டி தான் இந்த லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபேமிலியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து வாழவே முடியாது இல்லையாப்பா. அதுவும் பேச்சுலர்ஸாக தாண்டி தான் இதை ஸ்ட்ரகிள்ஸ் மேக்ஸ். எனக்கு இங்கிலீஷில் கரெக்டாக சொல்ல தெரியலையே, தமிழ்லேயே சொல்லுங்கள். பல இடர்பாடுகளுக்கு நடுவில் கிடைத்த ஒரு பொக்கிஷம், அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்கள் எஃபர்ட் போடுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இங்கே வரணுன்றதுக்கான எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி என் ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் இப்போ வந்தீங்களே உங்களுக்கு தேவையான விஷயம் நடந்துருச்சா, இன்னும் ஏதாவது ஒரு ஸ்டில் நிறையா விஷயம் இருக்குது. அது ஏன் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஒரு லைனில் டிக்கெட் புக் பண்ணி நம்ம வருஷம் 10 வருஷமாக போயிட்டு வந்துட்டுருக்கோம். பிஹைண்ட் த சீன் நான் எதுவுமே சொல்லிக்கிட்டது கிடையாது. நாங்கள் 3 மாதம் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி நாங்கள் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு வந்தோன்னா அடுத்த 6 மாதம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இட்ஸ் அவர் லைஃப். ஸ்டில் இப்போயும் அது வந்து போயிட்டு தான் இருக்குது. எல்லா நேரமும் எல்லார் கையிலையும் சேர்த்து வச்சாலும் காசு வந்து இருக்க போகிறதில்ல. எல்லா நேரமும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க போகிறதில்ல. ஃபேமிலிக்காக நிறையா விஷயம் பார்த்துட்டு ஃபேமிலியை பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து சென்னை போயிட்டு வருவோம். அப்புறம் லாஸ்ட் 2-3 வருஷமாக 2 வாட்டி போயிட்டு வந்தோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சேவிங்ஸ் தான். இங்கே வந்து சேவ் பண்ணாலும் கையில் ஒன்றும் இருக்காது, அந்த மாதிரியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்தாலும் சேவ் பண்ணாலும் இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஓப்பனாக சொன்னேன். அதனால் வர்றது ஈஸி கிடையாது. வந்தால் உங்களால் முடியுமா இதுக்கப்புறமும்? ஏன்னா எங்களால் இன்னும் முடியல. கரெக்டாக எங்களால் இன்னுமே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுவோம். சில விஷயங்கள் குழந்தைங்களுக்காக ஃப்யூச்சருக்கு இந்த கமிட்மெண்ட்லாம் இருக்குது, அதை வந்து ஃபில் பண்ணிட்டு போகணும்னு நினைப்போம். சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம ஒரு கோல் வச்சுட்டு வருவோம். அந்த கோல் வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்டில் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த கோல் முடிஞ்சு அடுத்த கோல் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கண்ட்ரி கிடையாது, எங்கே வேணுனாலும் உங்களோட முயற்சி போட்டுட்டு வாங்க. ஃபேமிலியோட ஒன்றா இருங்க. சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலும் வந்து அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுங்க, நடக்கும் கண்டிப்பாக. யாரோட வாழ்க்கையும் பார்த்து பொறாமப்பட்டோ அந்த மாதிரி யோசிக்காமல் உங்களோட டேலண்ட்டை வச்சு எஃபர்ட் போட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழணும் எப்போவுமே. அவ்வளோதான். ஹஸ்பண்ட் கையால் அன்பாக்சிங் பண்ணணும்னு அன்பாக்சிங் பண்ணியாச்சு. என்ன எழுதிருக்குன்னு படி பேபி. கை நடுங்குது எனக்கு. எடுங்க, கையில் எடுங்க. நீங்கள் இது February மந்த்து என் ஹஸ்பண்ட் கையால் ப்ளே பட்டன் வாங்கியாச்சு. ரொம்ப நாள் கனவு. இது வந்து என்னோட ஹார்ட் ஒர்க், அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட், என் பொண்ணோட சப்போர்ட், என் பையனும் வரட்டும் வாடா, என் பொண்ணோட சப்போர்ட், என்னோட பையனோட சப்போர்ட், அதுக்கப்புறம் 100K ஃபேமிலியோட சப்போர்ட்டு. 100Kன்றது நான் எப்போவுமே ஒவ்வொருத்தரையும் சொல்ல மாட்டேன், அதில் நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஏன்னா குட்டீஸ் முதற்கொண்டு நம்மளோட வீடியோஸை வந்து பார்க்குறாங்க அப்படின்றது நான் எங்கேயாவது போகிற இடத்துல சொல்லும் போது தெரிஞ்சுப்பேன். ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாரோட ஆதரவு மட்டுமே இதை வந்து நம்ம சாதிச்சிருக்கோம். ஏன்னா வந்து
நீங்கள் இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது கண்டிப்பாக. கிடைச்சி ரொம்ப ரொம்ப நன்றி. என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக ஒரு லைனில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லைனில் நான் சொல்லணும் அப்படின்னா ராதிகாவுக்கு அவளோட டெடிகேஷன், எஃபர்ட், இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, 1:1 மல்டிப்ளஸ் பை 1ன்னு சொல்கிற பட்சத்தில் அது மாதிரி இவளோட டெடிகேஷன், எஃபர்ட்டு அதுதான் வந்து இவளுக்கு யூடியூப்பில் வந்து இது காம்ப்ளிமெண்ட்டாக கிடச்சிருக்கு. ஓகே ரைட்டா தர்ஷன், வாட் யூ ஃபீல்? சொல்லு, கையில் வாங்கிட்டு சொல்லு. இல்லை ஸோ சில ஃபீலிங்ஸ் உங்களால் வார்த்தையில சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான். ரைட்டு. What about you? நீ என்ன சொல்ல வைப்பா மம்மிக்கு? தெரில. ஸ்பீச்லெஸ். ரைட்டு. சரி, மம்மி வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அடுத்த லெவல் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் சார்பாக, அந்த 100K ஃபேமிலி சார்பாக, எங்களையும் சார்பாகவும் மம்மியை வந்துட்டு ரத்திகாவை நான் வாழ்த்துறேன். நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. அப்புறம் வந்துட்டு மினி விலாக்ஸ் நம்ம வந்து வீக்லி ஒரு 4லேருந்து ஒரு 5 வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன தான் ரெசிபியை வந்து ஒன் மினிட்ல கொடுத்தாலும் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து அதை கரெக்டாக பண்ண முடியல அப்படின்றதால லாங் வீடியோஸில் வந்து நான் இனிமேல் வந்து குக்கிங் விலாக்ஸ் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு வீடியோ கொடுத்துட்டு மினி விலாகில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெசிபி கேட்கும் போது அதை திருப்பி இன்னொரு வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்போது அது உடையுது. அது ஆக்சுவலி அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணுன்னா, லாஸ்ட் வீக்கில் நான் வந்து ஒரு ராகி தோசை மினி விலாகில் வந்து நான் போடும்போது நான் அப்படியே போட்டுட்டேன். மெஷர்மெண்ட் வந்து நிறைய பேர் கேட்கும் போது திருப்பி நான் இன்னொரு விலாகில் கொடுத்து அதை பிச்சு போடுற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ லாங் வீடியோஸில் எப்போவுமே இனிமேல் வந்து ஒரு 80% குக்கிங் விலாக்ஸ் போட்டுட்டு மினி விலாகில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட எவ்ரிடே டெய்லி ரொட்டீன் லைஃப்ஸில் வந்துட்டு நாங்கள் சவுதியிலேருந்து சென்னை போனாலோ, சென்னையிலேருந்து சவுதி வந்தாலோ, இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை நம்மளோட இருக்கிற இடத்துல சவுதியில் ஒரு விஷயம் நடக்குதுன்னாலோ, நம்மளோட லைஃப் அழகாக வந்து மினி விலாகாக வந்துட்டு ஒரு கிச்சனில் நிறைய விஷயங்கள், ஃபுட் ஐடியாஸோ இது எல்லாத்தையும் மினி விலாக்ஸில் கொடுத்துட்டு ப்ராப்பர் குக்கிங் விலாக்ஸில் நான் லாங் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ எப்போவுமே மறக்காமல் ரத்தி வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். 100K ஃபேமிலிஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த லெவலுக்கு ராதிகா வந்து ரீச் ஆகணும். அதுக்கு உங்களோட விஷஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் சொல்லுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்ட என்னோடய லைஃப் ஜேர்னி வந்துட்டு நான் என் ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருக்கும் போது நான் கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டாப் வீடியோவே அடுத்த வீடியோவை வந்து நான் எப்போ போட்டாலும் அந்த வீடியோ தான் எபிசோடாக ஸ்டார்ட் ஆகும். என்னென்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் சவுதி அரேபியா. அந்த வீடியோவை அப்கமிங் வீடியோவில் நான் விலாக் போட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் போடுறேன். அது இல்லாத மற்ற என்ன வீடியோஸ் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஓகேவா? வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா கஷ்டமே படாதீங்க. இந்த நாள் இப்படியே இருக்காது, இதுவும் கடந்து போகும். சிரிச்சிட்டே நாங்கள் விலாக முடிச்சிட்டோம். அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பை.